நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம அன்புக்கும் அஞ்சலிக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மகா வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. உடனே சிகப்பி வந்து சொல்கிறாங்க, என்னம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு, நீங்களும் நாங்களும் சம்மந்தி ஆயாச்சு, இனிமேல் என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், யார் சம்மந்தி? நீ எனக்கு சம்மந்தியா? நான் உன்ட்ட சொன்னால் நான் இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிறாங்க. சரி, இவங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க போல். ஐயா, நீங்களாவது ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேதுக்கிட்ட வந்து சிகப்பி சொல்கிறாங்க. சரி மகா, வா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சேது வந்து கூப்பிட்றாரு. மகா வந்து என்னாலலாம் வர முடியாது சேது, தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து என்னோடய மகனுக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்பு அஞ்சலியும் வந்து நம்ம சேதுவோட காலில் விழுகிறாங்க. நல்லா இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ரெண்டு பேர்த்தையுமே வாழ்த்துறாங்க. அதுக்கடுத்து வந்து சிகப்பி வந்து சொல்கிறாங்க, உங்கள் சித்தி சித்தப்பாக்காலே விழுங்க, அவங்களும் ஒரு விதத்தில் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அன்பு அஞ்சலியும் போய் நம்ம இவங்க இருக்காங்களா, அர்ச்சனாவும் சுபாஷ் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேர் காலில் போய் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம சீதாவோட கால்லையும் உங்கள் அண்ணன் கால்லையும் விழுங்க, அவங்களும் நமக்கு முக்கியமான ஆளுங்க தான், ஒரு ஸ்தானத்தில் அவங்களும் மூத்தவங்க, அவங்களும் அப்பா அம்மா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிகப்பி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போய் நம்ம சிகப்பி பேச்சை கேட்டுட்டு அஞ்சலியும் அன்பும் போய் சீதாவும் அவங்க ராமு காலில் விளாட்றாங்க. ரெண்டு பேருமே நல்லா இருங்க, 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா வந்து வாழ்த்துற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து ரெண்டு பேரும் பாலும் பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி பாலும் பழம் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அன்றைக்கி கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சு. உடனே வந்து நம்ம சிகப்பி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து நல்ல நாள் குறித்து பார்த்தேன் சாந்தி முகூர்த்தத்துக்கு, இன்னும் 10 நாள் கழித்து தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் இருக்கான், அதை விட்டால் இன்றைக்கே வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலேயே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிகப்பி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம அன்பு அஞ்சலி வந்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரியா சத்யா இருக்காங்களா, அவங்க வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அதாவது அர்ச்சனாவும் மகாவும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகா வந்து எனக்கு கல்யாணமே பிடிக்கல, அதுக்குள்ளே சாந்தி முகூர்த்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.